ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். நீங்கள் சம்பா கோதுமை வேணாலும் எடுத்துக்கலாம், நார்மல் கோதுமை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் திருநெல்வேலி அல்வா சம்பா கோதுமையில் தான் செய்வாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் நல்லா தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டி பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை வந்து ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் வச்சுருங்க. ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பால் வந்துட்டு அந்த பாத்திரத்தோட அடியிலேயும் நம்ம ஊற்றின தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, மேலாக்க நிற்கும். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அந்த பாலை மட்டும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 3 கப் பால் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அது கூட நான் 6 கப் தண்ணி சேர்த்து இப்போ அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொத்தமாக 9 கப். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கிறது தான் ப்ராசஸே. நம்ம வந்து அப்பப்போ கைப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பக்கத்தில் நீங்கள் ஏதாவது குக் பண்ணிகிட்டே கூட நீங்கள் செய்யுங்க. அல்வா செய்கிறதுக்கான ஒரு சிரமமே உங்களுக்கு தெரியாது. நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். இப்போ நேச்சுரல் கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அல்வாவோட ஸ்வீட்னஸ்க்காக நான் 1.5 கப் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கீ. எப்போவுமே வந்து நம்ம கீ சேர்க்குறத பொறுத்து தான் அந்த அல்வாவோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே ஹோம்மேட் கீ தான், வீட்டிலேயே தான் கீ வந்து செய்வேன். இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமைக்கு 150 to 200 ml வந்து தேவைப்படும். நீங்கள் கீ ஃபுல்லாக சேர்த்துருங்க. ஆயிலில் செய்கிறத விட நம்ம கீயில் செஞ்சால் தான் அல்வா எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா 1 வீக்குக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஃபைனலி வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. 200 கிராம் கோதுமை எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 kg அல்வா கிடச்சிருக்கு. சேம் வந்து நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.